தள்ளுங்கடி. ஏட்டியடி நீயா ரொம்ப ஏத்தந்தா. எங்க போறப்பா? ஐயோ, இவர் வீட்டு கோழி திருட்டு தெரிஞ்சு போச்சா? நல்ல விட கோழியா தெரியுதே. வயலை ஏமாத்தி விலை கொடுத்து வாங்கிட வேண்டியதுதான். ஐயோ, குறா கோழிய எத்தனை பைசே? என்னங்க ஹிந்தி பேசுறீங்க? நான் ஒரு இந்தியன், இந்தியில தான் பேசுவேன். உனக்கு தெரியல விட்டுரு, என்ன பேச வேண்டாம்னு சொல்லாத. சரி, தமிழ்ல கேக்குற என்ன வேலை? 100 ரூபாங்க. இதுக்கு 100 ரூபாயா? ஆளு மண்டை பிச்சு போட்டா 1/4 கிலோ தேராது. நியாயமான விலையை சொல்லு. சரிங்க, உங்களுக்காக 25 ரூபாங்க. இது வியாபாரத்துக்கு அழகு. இனிமே இது மாதிரி கோழி கிடைச்சா என்கிட்டயே கொண்டாந்து கூட. என் வேலையா அதானுங்க, அதுதான் நான் இருக்கேன். சரியான திறந்த வாயினா இருக்கானே. 100 ரூபாய் கோழியை 25 ரூபாய்க்கு கொடுத்துட்டு ஏமாந்து போறான் பாரு. சரியான இழிச்ச வாய. அவர் வீட்டு கோழியை அவரே ரூபா கொடுத்து வாங்கிட்டு போறாரு. என்ன வேணும்? அட புரியலையே. முறுக்கையா? இதெல்லாம் தெரியாம விளக்கண மாதிரி கடை வச்சிட்டேன். மாட்டிக்கிச்சா தாத்தா? விட்டுப்புனா ஒரே அமுக்கு. 100 ரூபாய் கோழியை 25 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். ஏமாளி பைய. கிழிஞ்சது. ஏமாந்தது நீங்கதான். நம்ம வீட்டு கோழி எடுத்துட்டு உங்ககிட்டயே வித்துட்டு போயிட்டான். இது நம்ம வீட்டு கோழியா? அதான் நினைக்கிறேன் தாத்தா. ஏய், விடாத புடி, விடாத புடி. ஏய், புடி, 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 புடி. ஏய், முத்துக்கார, விடாத புடி. யாரு? விடாத புடி. என்ன சர்வத்தாயே ஓட? யோ விடு. முடியாது. விடியா? முடியாது. விடியானா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? ஏன் என் கை பிடிச்சா? அந்த பட்டை அதான் உன் தாத்தன் பிடிக்க சொன்னாரு, பிடிச்சேன். கொழுப்பெடுத்த அலையிற மாடு மேய்க்கிறவனுக்கு அவ்வளவு திமிரா? ஏய், மரியாதையா பேசு, விட்டனா செவிழ் விஞ்சிரும். எங்க என் மேல கை வச்சு பாரு. அப்புறம் நிறுத்து. நீ என்னப்பா அந்த பெருச்சாளியில பிடிச்சா என் பேத்தி பிடிச்சிருக்க? ஒழுங்கா சொல்ல வேண்டாமா? நான் இதைத்தான் பெருச்சாளி நினைச்சேன். இத பெருச்சாளின்னு சொன்னா அதை என்ன சொல்லுவேன்? பள்ளி. என்ன தாத்தா வந்தது பலார் நாள் அறாறையாம பேசிட்டு இருக்கியே? ஏய், நீ போப்பா. இவன் என்ன தொட்டதை நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. முதல்ல போய் குளிச்சு துணியை மாத்து. என்னடி சொன்ன? டேய் போடா. வாய்க்கு பேசாம வாப்பா, முதல்ல இடத்த காலி பண்ணுவான். என்ன பேச்சு பேசிட்டு போற பாத்தியா நீ? வா நீ. அது பொண்ணுன்னு போயிட்டு. என்னப்பா ஒரு கிளாஸ் தண்ணி விடு. குடிக்கலாமா? குடிக்கலாங்க. என்ன சுந்தரா, பேப்பர்ல என்ன நியூஸ்? குண்டு வெடிச்சு 15 மாடி கட்டணம் இடிஞ்சு போச்சுக்கலாம். குண்டு நம்ம நாட்டுல உருளைக்கிழங்கு லெவலுக்கு வந்துருச்சு. அவன் எடுத்து வீசிக்கிட்டே இருக்கிறான். டேய், என்னடா பண்ற? வாங்கண்ணே, சித்த வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். படுவா, சாராயத்தை வச்சுட்டு சித்த வைத்தியம் பொய்யா சொல்றேன்? அண்ணே, இதை இப்படியே சாப்பிட்டா தான் சாராயம். இப்படி தலைய ஒரு சுத்தி சுத்தி சாப்பிட்டா காசி கங்கா தீர்த்தமா? அது இல்லங்க, இந்த எலுமிச்சம்பழத்தை இப்படி புளிஞ்சேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே பவர் கட் ஆயிரும். நெய்வேலி அனல் மின்சாரம் 1/2 எலுமிச்சம்பழத்தை அப்படி புளிஞ்சா பவர் ஃபுல்லா கட் ஆயிடும். சாராயம் குடிக்கிற நாய விளக்கம் கொடுக்குது பாரியா. ஏண்டா டேய், வியாபாரம் பண்ற கடையில சாராயத்தை வச்சுட்டு குடிச்சீங்கன்னா அவனுக்கு என்னடா கிடைக்கும்? அவர்கிட்ட கேட்டதான் குடிக்க. டேய் வேலு, ஐயா வாடா. ஏண்டா உனக்கு அறிவு இருக்காடா? தண்ணி குடிக்காமான்னு கேட்டாங்க, குடிக்கலான்னு சொன்னாங்க. ஓ, அப்படி உல்டா பண்ணிச்சா பெரிச்சாளி. பெரிச்சாளி பொல்லாத பெரிச்சாளி ஆச்சே. ஏண்டா டேய், தண்ணி குடிக்கிற தப்பு இல்ல? திருடுறது தப்புன்னு சொன்னீங்க, அதை விட்டுட்டேன். அதுக்காக இதை புடிச்சிட்டியா? சாராயம் குடிக்கிறது எவ்வளவு பெரிய கெடுதல் தெரியுமா? போட்டாங்க. பாருடா, நல்லா பாரு. அடியில் என்ன பாக்குற? புழு என்னாச்சு? செத்து போச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த சாராயத்தை சாப்பிட்டா வகுத்துல உள்ள பூச்சி பூரா செத்து போயிரும் தெரியுது. தாரித்திரம் முடிச்ச நாய். உங்களை எல்லாம் திருத்தவே முடியாதுடா. இந்த பாருடா, உனக்கு மேலதாளத்தோட ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அது விருப்பமா இல்ல தாரதப்பட்டோட போய் சேர்ந்துறேங்கறியா? பட்டியக்காரையா, என் மேல உங்களுக்கு எவ்வளவு வைக்கிறேன்? சத்தியமா சொல்றேன், இனிமே இந்த சாராயத்தை தொடவே மாட்டேன். வாயை காட்டிடுறேங்கறியாக்கோ. இப்ப எப்படி இருக்கு? காலையில கஞ்சி குடிச்சாச்சப்பா. காது எப்படி இருக்குன்னு கேட்டேன். என்னது காது? எனக்கு முன்னாலே உன் காதை கழிச்சிட்டாளா? உன் காது எப்படி இருக்குன்னு கேட்டேன். ஏன் காதா? ஒரு பக்கத்து டப்பாவே போச்சப்பா. அப்படி என்னதான் கேட்ட?
என்ன கேட்டிருப்பா நினைக்கிற நீங்க? சொல்லி தொலை. என்னம்மா நல்லா இருக்கியா சவிக்கமான்னு கேட்டேன். அந்த பொண்ணுக்கு ஏன் சவிக்கத்துல இஷ்டம்ல போல் இருக்கு. ஒரு பக்கத்து ஸ்பீக்கரை கிழிச்சுட்டாப்பா. அரை பைத்தியம் நினைச்சேன், முழு பைத்தியம் போல இருக்கு. காத்து வலிக்குதுப்பா. கடம்பா கார்த்திகேயா, என் அப்பனே முருகா, இந்த ராக்காய் ஊருக்கெல்லாம் இழைச்சவளா போயிட்டேனே. யார் என்ன சொன்னாலும் நீ மட்டும் என்ன கைவிட மாட்டேங்கிற நம்பிக்கையிலதாயா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு கோர்ட்ல தீர்ப்பு என் பக்கம் ஆகணும். கோர்ட்ல தீர்ப்பாய் வர்ற சொத்தெல்லாம் என் கண்ணுக்கு அப்புறம் உனக்குத்தானையா. அதை நீ நல்லா ஞாபகம் வச்சுக்க. நானா எடுத்துட்டு போறேன். உன் ஆறுபட வீட்டுக்கு தானையா எழுதி வைக்க போறேன். கோயிந்தாவா? முருகா முருகா, யாரவன்? காணா? என்னடா இது, யானை குட்டிக்கு நாமம் போட்ட மாதிரி? எங்க மூஞ்சிய காட்டு, மூஞ்சிய. அடங்கொப்புறானே நீயா? ஏண்டா இப்படி எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டியா? ஏண்டா நான் கோர்ட்டுக்கு போறேன், வாசல் வந்து நின்னுக்கிட்டு கோயிந்தா கோயிந்தா நான் சொல்றேன். முருகா முருகான்னு சொல்லுடா, 3 வேளை சோறாவது கிடைக்கும். கோயிந்தா கோயிந்தான்னு சொன்னா கோடீஸ்வரன் ஆயிருவீங்க. திருப்பதி ஏழுமலையானுக்கு தங்கத்துல நாம சாத்ததான் வேண்டிக்கிட்டேன். அவருக்கே நாமம் போடுறதா முடிவு பண்ணிட்டியா? ஆமாத்தா, ஏதோ உன் சக்திக்கு 1/4 பவுனோ 1/2 பவுனோ முடிஞ்சா 1 பவுன் கூட போடலாம். முருகா கவலைப்படாத, நீ போற காரியம் நல்லபடியா நடக்கும். என் அப்பன் முருகனே நேர்ல வந்து அருள்வாக்கு சொன்ன மாதிரி இருக்கு. ஆடாடாடா போடு, அப்படியே பையோட போடத்தா? போடுறேன் போடுறேன். அல்ல அல்ல போடு. முருகா வாயத்தர எத்திய காட்டு. என்னத்தா தங்கத்தை போட சொன்னா விபூதியை போடுற? ஆனா தங்கத்தான் இல்ல, காசாவது போடணும்னு பார்த்தா விபூதி போடுறியா? காசு பணம் யார் வேணாலும் கொடுப்பாங்கப்பா. ஆசீர்வாதம் எல்லாராலையும் கொடுக்க முடியாது. என் கையால உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். கோர்ட்டுக்கு போறேன், வழிய விடு. முருகா போயிண்டா, முருகா போயிண்டா, முருகா போயிண்டா. அந்த கூடை மட்டும் இறக்கி வைய. தக்காளில இது தக்காளிடா, தேன் மாதிரி இருக்கு. உன்ன திரும்பி உட்காந்துக்க. சொல்ல வெக்கமே இல்ல உனக்கு? இத்தனைக்கு காரணம் நீதானே. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உன்னை அழிச்சிடறேன் பாரு. இவ்வளவுக்கு காரணம் நீதானே. இத்தனை சண்டைக்கு காரணம் நீதானே. நீதானே 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 நீதானே. பாரு நான் என்ன செய்யறேன் பாரு. ஐயோ பூச்சி, உன் பேச்ச கேட்டு ஆத்தாக்கு அதோட காசுலயே சேலை எடுத்துட்டேன். ஏதாவது எசகு புசக ஆச்சு? கவலையே படாத முத்துக்கால, சேலைக்கு மயங்காத பொங்கலையே கிடையாது. அதுவும் ஆத்தா இந்த சிலையை பார்த்ததுக்கு பின்னால கோழி அடிச்சு குழம்பு வச்சு இலை போட்டு சோறு போடுதா இல்லையா பாரு. நீ எவாடி சொல்லும் போதே பதியுதுவா. இப்படி ஒரு கதவு கோவில் மாதிரி. அத்தா தக்காளி போட்டியா? ஒரு வண்டி தக்காளிய பரமசிவா வண்டியில போட்டாச்சு. அவன் வண்டியிலயா போட்ட? நீ சொன்ன மாதிரி இல்லையே, நல்ல மனுஷனா இருக்காரு. அவங்கிட்ட என்ன பொண்ணு அடுக்க போறான். காசு வாங்கினியா? குடு. அட அதுக்கே இப்படி அலையற? மணியை தொங்கிட்டு வரணும்ல. என்ன தூக்கிட்டு ஓடிட்டா போறேன். என்னடா குடுறான்னா? என்னடா 100 ரூபாய் குறையுது? அது வந்து இது நல்லா இருக்க பார்த்து சொல்லு. டேய், கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். 100 ரூபாய் குறையுதுங்கிற இது நல்லா இருக்கான்னா என்ன அர்த்தம்? அது 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 ஒண்ணு இல்ல. நீ ஏன் பதற? அந்த 100 ரூபாய்ல உனக்காக ஒரு நல்ல சேலை வாங்கிட்டு வந்திருக்கேன். டேய், உன்னை சேலை எடுத்து கொடுன்னு நான் கேட்டனா? இல்ல. எனக்கு சேலை எடுத்து கொடுக்க நீ யாரு? அத்தா உன்கிட்ட இருக்கிறது 2 சேலை, அதுவும் கிழிஞ்ச சேலை. அது நீ தச்சு தச்சு கட்டுறது அவ்வளவு நல்லா இல்ல. என் மனசு கேட்கல. நான் தச்சு கட்டுறேன், தைக்காம கட்டுறேன். அத பத்தி உனக்கு என்ன? நீ என்ன எனக்கு சொந்தமா பந்தமா? எடுத்துட்டு வந்தா நான் சீலை 100 ரூபாய்க்கு. அத்தா புது சேலை, அதை தூக்கி போட்டியே. வேலையை பார்த்தமா கஞ்சியை குடிச்சுமான்னு இல்லாம இந்த பாரு, ஒழுங்கா மரியாதை அந்த சீலையை கொண்டு கொடுத்துட்டு 100 ரூபாய் வரணும். அப்பதான் இந்த வீட்டுல உனக்கு இருக்கிறதுக்கு இடம், குடிக்கிறதுக்கு கஞ்சி. இல்ல மறுபடியும் மார்க்கெட் போக வேண்டியது. இது கரிச காட்டு கடல கக்கா மக வெடல. நான் அவளை இன்னும் தொடல. நான் அவளை இன்னும் அவளை இன்னும். கோழிக்குழம்பு இல்லையே நாய்க்கு போச்சு போல் இருக்கு. கொல்ல போற அன்னைக்கு. என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்னடா சொன்ன? வாங்காத வாங்காத நான் தானப்பா சொன்னேன். நீ தானப்பா ஒத்த காலம் அலம்பிடிச்சு வாங்கினியா? ஆத்தாக்கு சேலை வாங்கு, கோழி குழம்பு வச்சு இலை போட்டு சோறு போடுவான்னு சொன்னியா இல்லையா? சும்மா இருப்பா.
இந்த கஞ்ச கிளவி இடக்கு முடக்கிறவ அப்படி இப்படின்னு அடிச்சு பிடிச்சி சொன்னல கேட்டியாப்பா? இப்ப நீ வாங்கிட்டு என்ன மாதிரி என்ன அர்த்தம்? என்னது? என்ன? சரி இருப்பா. இப்ப நடந்து போச்சு என்னன்றா? இத காசாக்குனதா சோறு போடுவேன்னு சொல்லிடுச்சு. உடனே வாங்குறாங்க இத. ஆளுக்கு பாதி கழிச்சு கோமணம் கடிக்கிற 2 பேரும். இப்ப காசாக்குன அவ்வளவுதானே? ஆமா. வா ஏன் பருப்பு 1 ரூபா 2 ரூபா 1 ரூபா 2 ரூபா 1 ரூபா 2 ரூபா 1 ரூபா 2 ரூபா. கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. 1 ரூபா 2 ரூபா 1 ரூபா 2 ரூபா. கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. 1 ரூபா 2 ரூபா 1 ரூபா 2 ரூபா. கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. ஏண்டா கந்தனை முருகனை கூறு கட்டி வைக்கிறியா? இதெல்லாம் தக்காளியா? ஏய் குருட்டு நாயே, இது என்ன பப்பாளியா? ஏண்டா என்னது சாம்பல்ல பரண்ட கழுத மாதிரி வந்து நிக்கிற? ராமி அப்படிலாம் தப்பா பேசாதீங்க. பழனிக்கு பாத யாத்திரை போயிட்டு இருக்கேன். பாதை அந்த பக்கம் இருக்கு, அப்படி போடா. இப்படி போறேன்னா இது சந்தை யாத்திரை. அதுக்கு ரூபா வேணாமா? ஏதோ உங்களால முடிஞ்சது 1000மோ 2000மோ ஒரு சின்ன காணிக்கா போடுங்க. சாமிக்கு எதுக்குடா 1000மோ 2000மோ? போற வழியில் டீ காபி குடிக்கணும். ஐயோ சாமி டீ காபி எல்லாம் குடிக்கப்படாது. இந்தா அழுகின தக்காளி ஒண்ணு அப்படி ஓரமா உட்கார்ந்து. உங்களுக்கு யாருமே ஆகாது. வரங்க சாமி கும்பிடுங்க. சரி சாமி வாங்க. நீ மனுஷ ஜென்மம் தானே? மனுஷன் திங்கிறதானே தினம் திங்கிற. இப்படி மொட்டை அடிச்சு கொட்டையோட கடைக்கு முன்னால வந்து நின்னா வியாபாரம் எப்படி ஆகும்? போ வயிற்றுச்சல் கிளப்பாது. மாமன் கூட மரியாதை கொடுக்காம இதெல்லாம் வித்துட்டு வந்தா தான் உனக்கு 3 வேளை சோறுட்டானுங்க. இவ்வளவு காலி பண்ணணும் அவ்வளவுதானே? எப்படா முடியே? என்னாலே முடியல, உன்னால முடியுமா? நீங்க கஷ்டப்படாம இங்கே இருங்க. உங்க கண்ணு முன்னாடியே 5 நிமிஷத்துல அத்தனையும் காலி பண்ணிடுறேன். எப்படிடா? பாருங்களேன். இத பிடிங்க. உனக்கு மேல என்ன பிச்சை எடுக்க சொல்றியா? முருகனை பழிக்காதீங்க. பிடிங்க. அங்க வைடா. தூங்க. முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா சொல்லிட்டே இருங்க. முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா. ஏய் பிரிச்சாலி, எப்படா இவ்வளவு சீக்கிரத்துல எல்லா கூடையும் காலி பண்ண? அத நான் பார்க்கணும்டா. அந்த கண்கொள்ளா காட்சி வந்து பாருங்களேன். தூக்குங்க. முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு. டேய் ஏடா நின்னுட்ட? எப்படி காலி பண்ணேன்னு காட்டவனாமா? காட்டு. இப்படித்தான். தண்ணியில விளைஞ்சு தண்ணியிலேயே போகுது. ஓஹோ. பழனிக்கு நீ எப்படி போகணும்னு சொன்ன? பாத யாத்திரை.